ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். நான் தான் உங்கள் பிரவீன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் ரொம்ப தேங்க் பண்ணணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன். இன்னைக்கு நம்ம வந்து 300 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிட்டோம். ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்துட்டு என்னை பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி நிறையா டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட ஆதரவு இல்லாமல் இது வந்து நான் பண்ணியிருக்கவும் முடியாது. நிறைய பேர் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுறீங்க. நிறைய பேருக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னன்னா, நம்ம வந்துட்டு பீக் ஹவர்ஸ் இல்லை நான் பிஸியாக இருக்கிறப்ப வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க. அந்த கால்ஸ்க்கு வந்துட்டு என்னால் ஆன்சர் பண்ண முடியறதில்ல. ஏன்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, நம்ம கொஞ்சம் பிஸியாக இருக்கிறப்ப நிறைய பேர் வந்துட்டு ஃபோன் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்தாங்கனாலும் சரி, இல்லை தோட்டத்துக்கு போயிட்டு வேலை செய்கிறப்பவும் சரி, நம்ம வந்து கொஞ்சம் ஃபோன் அட்டன் பண்ண முடியாமல் போயிடுது. அது வந்து கோவிச்சுக்காதீங்க. நீங்கள் கால் பண்ணுங்க. கால் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் பண்ணலை அப்படிங்கிறப்ப நீங்கள் உங்களோட பேர், உங்களோட ஊர், என்ன பர்பஸ்க்காக எனக்கு வந்து கால் பண்ணீங்க, என்ன ஒரு ரெக்கமெண்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது உங்கள் பிளான்ட்டுக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். ரிப்ளை பண்ணதுக்கப்புறம் நானே உங்களுக்கு காலும் பண்ணுறேன். ஸோ எல்லாரும் என்னை மன்னிச்சுக்குங்க. உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் ஆதரவு இல்லைன்னு இது சாத்தியமாக இருக்காது. ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். சரி, வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் அன்னை ஆயில்ஸ் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்னடா திடீர்னு விவசாயம் பண்ணிட்டு இருந்தேன், விவசாயத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தேன், இப்போ விவசாயத்துலேருந்து வர்ற பொருளை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட கம்பெனி வந்து பார்த்துட்டிங்கன்னா விவசாயமும் பண்ணணும், விவசாயத்துக்கு தேவையான பொருளும் கொடுப்போம். விவசாயத்துலேருந்து வர்ற பொருளை வச்சு ஒரு மதிப்பு கூட்டும் ஒரு முயற்சி. அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அதோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எடுக்கிறோம், அதை வந்து தேங்காய் எண்ணெயை மாற்றுறோம், கடலைப்பருப்பு வாங்குறோம், கடலெண்ணெயை மாற்றுறோம், எள்ளு வாங்குறோம், நல்லெண்ணெய் பண்ணுறோம். ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கம்பெனியில் வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. ஸோ அன்னை ஆயில்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சுத்தமான செக்கெண்ணெய் வந்துட்டு எல்லாருக்குமே நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம். நீங்கள் வந்து நிறைய எண்ணெய் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்போ வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்துட்டு செக் எண்ணெய் அப்படின்னு சொல்லி விலை கம்மியாக கிடைக்குதுன்ட்டும் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நம்மளதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் மார்க்கெட் ப்ரைஸோடவே நம்மளது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிற ஒரு 300 ரூபாய் இருக்குன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 200 ரூபாய் 220 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்சிலேயே வந்து நீங்கள் வந்து வாங்க முடியும். ஆனால் சுத்தமான செக்கு எண்ணெயா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து இருக்க முடியாது. ஏன்னா விலை கம்மியாக கொடுக்குறப்ப நம்ம அந்த குவாலிட்டி வந்து நம்ம வந்து கொடுக்க முடியாதுங்க. நம்ம வந்து சுத்தமான செக்கெண்ணெய் நம்மளே தயாரித்து அன்னை ஆயில்ஸ் அப்படிங்கிற பிராண்டுக்கு கீழே வந்து நம்மளே வந்து பேக்கிங் பண்ணி இந்தியா ஃபுல்லாமே நம்ம வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். யார் யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே வந்து டோர் டெலிவரி அவைலபிளாக இருக்குது. இதை நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். என்னன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடு தேடி உங்கள் டோர் டெலிவரிக்கே நம்ம வந்து பண்ண முடியும். இந்த செக்கு என்ன அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா என்ன அப்படின்னா, இந்த ஒரு மிஷின், அதாவது பார்த்தீங்கன்னா ரோட்டரி அப்படிம்பாங்க. ஸோ அந்த மரச்செக்கு இல்லைன்னா வந்துட்டு ரோட்டரி மிஷின், இதை வச்சு நம்ம வந்து செக் எண்ணெய் பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து கலப்படம் வந்து நிறையா, உங்களுக்கே தெரியும், நிறைய இடத்துல கலப்படம் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளோட ஒரு எய்ம் என்ன, நம்மளோட மோட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டீங்கன்னா, என்னோட கோல் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுத்தமான ஒரு ப்ராடக்ட் வந்து கொடுக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம முன்னாடி, அதாவது நம்ம தாத்தா பாட்டி காலங்களில் இல்லை அவங்களுக்கு அப்பா அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க காலங்களில் பார்த்துட்டிங்கன்னா மூட்டு வலி அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னே தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு மூட்டு வலி எல்லாருமே, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 50-60 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுனாவே முட்டி வந்து ஆப்ரேஷன் பண்ணுறோம். ஏன்னா அந்த முழி வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, முட்டி வந்து தேஞ்சிருச்சு அப்படிம்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், இந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் ஏன் வருதுன்னா நம்மளோட சாப்பாடு தாங்க. நீங்க எதுல காம்ப்ரமைஸ் பண்றீங்களோ சரி, சாப்பாடு விஷயத்துல வந்து தயவு செஞ்சு சொல்றேன், காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு பொருளை சாப்பிட்டு ஹெல்த்தியா இருங்க. நீங்க இங்க ஸ்பெண்ட் பண்றதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு கடைசியில ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு செலவு பண்றதுக்கு, நீங்க சாப்பாடுல வந்துட்டு சங்கடப்படாம நல்லபடியா நல்ல ஒரு பொருள், அதாவது எங்க கடையில தான் வாங்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்ல, உங்களுக்கு நல்ல ஒரு செக்கு எண்ணெய் எங்க கிடைக்குதோ அங்க வந்து வாங்கி சாப்பிடுங்க. அதே மாதிரி நல்லெண்ணெய் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல நாட்டு சக்கரை போட்டு ஆட்டுவாங்க. நம்மளதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா பனங்கருப்பட்டி போட்டு தாட்டுறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே முன்னாடி காலத்தில் எப்படி பண்ணிட்டு இருப்பாங்களோ அதே மாதிரி தாங்க. விளக்கெண்ணெய் வந்து நம்மளே ஆட்டி காய்ச்சி வடிகட்டி, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் பண்ணி தான் நம்ம வந்து விளக்கெண்ணையும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா சொல்லுங்க, உங்க வீடு தேடி நம்ம டோர் டெலிவரியை பண்ணிக்கலாம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.